அண்மையில் பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் அண்ணாமலை அவர்கள் தனிக்கட்சி தொடங்குவது குறித்து கேட்கப்பட்ட போது எம்திமுகே மற்றும் மூப்பனார் அவர்கள் தனிக்கட்சியை துவங்கினார்கள். என்னவாயிற்று என்ற கேள்வியை எழுப்பினார். நான் கேட்கும் கேள்வி இதுதான். மமதா பேனர்ஜி, சரத்பவார், ஜி. ஜகன் மோகன் ரெட்டியின் தந்தை, புதுச்சேரியில் ரங்கசாமி அவர்களெல்லாம் கட்சி துவங்கி வெற்றி கண்டவர்கள்தானே? அதுவெல்லாம் ரங்கராஜ் பாண்டே அதெல்லாம் மறந்துவிட்டதா? மேலும் பேட்டியின் பொழுது ஜே.கே. வளர்ந்து வரும் கட்சி என்கின்றார். 11% வாக்கிற்கு உயர்த்தியது அண்ணாமலை அவர்கள்தான் என்பதைக் கூற மறுப்பது ஏன்? கேள்வி கேட்டவரைப் பார்த்து, உங்களுக்கு அண்ணா தி.மு.கே. கூட்டணியுடைய வேண்டும், அவ்வளவுதான் என்று கூறுகின்றார். அண்ணா தி.மு.கே. கூட்டணியில் தினகரனும் ஓ.பி.எஸ்.ம் இல்லாமல் வெற்றி பெற முடியாது என்பது அமித்ஷாவுக்கு நன்றாகத் தெரியும். பாண்டேவுக்கு வேண்டுமானால் தெரியாமல் போயிருக்கலாம். அடுத்ததாக அவரிடம் அமைதியாக அண்ணாமலை இருக்கின்றாரே என்ற கேள்வி கேட்கப்படுகின்றது. அதற்கு அவர் பதிலளிக்கும் பொழுது அதைப் பற்றி அவரே கவலைப்படவில்லை. நீங்கள் ஏன் கவலைப்படுகின்றீர்கள் என்கின்றார். ஆர்.எஸ்.எஸ். ஆதரவாளர் குருமூர்த்தி, நிர்மலா சீதாராமன் போன்றவர்கள் அண்ணாமலைக்கு ஆப்படிக்கவில்லை என்று மனச்சாட்சியை தொட்டு பேச வேண்டும். பெயரை குறிப்பிடாமல் சில செயல்கள் அண்ணாமலைக்கு எதிராக நடந்திருக்கலாம் என்று நாசுக்காக கூறியிருக்கலாமே, சொல்ல மாட்டார். பிராமண பாசமோ? எல்லா பிராமணர்களும் ரங்கராஜ் பாண்டேயைப் போல் இல்லை. துக்ளக் ரமேஷ் அவர்கள், துக்ளக் வாசகர் ரவி இவர்களைப் போன்ற நடுநிலையாளர்களும் இருக்கின்றார்கள். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அண்ணாமலைக்கு பதவி தேவையில்லை. அவர் பலமுறை கூறியிருக்கின்றார் தமிழகத்தில் மாற்றத்தை கொண்டுவர வேண்டும் என்று. தமிழக அரசியலை விட்டு வேறு எங்கும் செல்லுவதை அவர் விரும்பவில்லை. இந்த மண்ணை நேசிப்பவர். அண்ணாமலை போன்ற ஒரு நல்ல தலைவரை ஒவ்வொரு தமிழனும் தேடிக்கொண்டே இருக்கின்றான். நான் நினைப்பது, அண்ணாமலை தனிக்கட்சி துவங்கிவிடுவார். அவ்வப்போது மத்தியிலிருந்து கொண்டு கடிவாளத்தை இழுத்துப் பிடிக்கும் தேசிய கட்சியில் அவர் தொடரமாட்டார். நீங்கள் என்னென்ன நினைக்கின்றீர்கள் நண்பர்களே? சேனல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.